தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எப்படி நீங்கள் கோடிங் ரைட் அப் பண்ணுறது, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி கோடிங் ரைட் அப் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணியும் வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி காமனாக ஒரு பதில் சொல்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் என்னென்னா, நான் வந்து தமிழ் மீடியம் வந்து படித்தேன், இப்போ அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப இங்கிலீஷ் மீடியம் சேஞ்ச் பண்ணிட்டேன், அதை வந்து நீங்கள் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறீங்க. இது எல்லாமே இல்லீகல் மெத்தடு. ஓகே, அந்த இல்லீகல் மெத்தடை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். உங்களுடைய இ-சேவை மையம் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஆஃபீஸில் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்சஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ அந்த டேட்டா பேஸில் வந்து அப்டேட் ஆகாது. ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக இ-சேவை மையம் இல்லைன்னா தாலுக்கா ஆஃபீஸ் இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, இங்கே எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ஆஃபீஸ், அந்த 3 இடத்துலையும் போய் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா, அதற்காக தான் நான் முன்னாடி இன்டிமேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிடுறேன். காயத்ரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் 10th குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிட்டேன், பட் மீடியம் இங்கிலீஷ் கொடுக்காம தமிழ்னு கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன், இப்போது அதை இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ண முடியுமா, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் ஒரு சிலர் இப்போ செக் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே பண்ண முடியல. அதனால் நீங்கள் வந்து இதை இல்லீகல் மெத்தட் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுங்க, இ-சேவை மையத்துக்கு போய் செக் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். செந்தில் தமிழ் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ப்ரோ ஸ்டேட் போர்டு சேஞ்ச் பண்ண முடியுமா, அவர் இது சிபிஎஸ்சி படிக்கும்போது ஸ்டேட் போர்டு இது ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணிட்டாரு, அப்போது அவர் பதிவு பண்ணால் போர்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கும் நான் ரிப்ளை முடியும்னு சொன்னேன். ஆனால் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணிங்களா அப்படின்னாலும் உங்களுடைய டேட்டா பேஸில் மட்டும் தான் அப்டேட் ஆகும். கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகாது. அதனால் நீங்கள் போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஓகே அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இல்லைன்றோட இது நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன். இடையில மூவி கிங் ஆப்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, மலர் குமார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இயர் எனேபிள் ஆகலை, என்ன பண்ணுறது சார், ப்ளீஸ் டெல் மீ சார். ஓகே, இயர் எனேபிள் ஆகலை அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக புரியல. அதை வந்து நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், வாய்ஸ் ரெக்கார்டை கூட அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தீபிகா தேவராஜ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அண்ணா குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ண முடியுமா, குவாலிஃபிகேஷன் அப்படியே சேஞ்ச் பண்ண முடியும், நான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் சேஞ்ச் பண்ணேன், ஆனால் வந்து அது வந்து இல்லீகல் மெத்தடு. ஆனால் என்ன பண்ணுறீங்க, எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை இ-சேவை மையம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போய் சேஞ்சஸ் பண்ணுங்கள். இல்லையா உங்கள்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் கார்டுக்கான ஐடி இருக்கணும், ஐடி இருந்துச்சு அப்போ நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நம்மள்ட்ட வந்து ஐடி இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக இ-சேவை மையம் இல்லைனா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா இல்லீகல் மெத்தடில் நம்ம பண்ணி லாஸ்ட் மினிட்டில் நமக்கு வந்து இஷ்யூஸ் ஆகுது தேவையில்லை. ஓகே, அந்த இல்லீகல் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். ஓகே, அட்ரஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் அதை நான் பிரிண்ட் எடுத்துருக்கேன். பட் ஆனால் இது வந்து கரெக்டாக அங்கே அவங்க டேட்டா பேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கேன் எனக்கு தெரியல. ஓகே, ஆனால் அதை பற்றி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன், எஸ்எம்எஸ் எதுவும் வரல, அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சார் என்சிஓ கோடு நில்னு போட்டிருக்காங்க, என்ன செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்எஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்சிஓ கோடு வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த எஜுகேஷன் ஆட் பண்ணினீங்கன்னு நான் கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் என்ஓசி கோடு நில்லுன்னு போட்டிருக்காங்க. பிஜி வித் பிஎட் நான் 10th 12th ரிஜிஸ்டர் பண்ணலை, டேரெக்டாக பிஜி பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்க வந்து 10th 12th ரிஜிஸ்டர் பண்ணாமல் டேரெக்டாக பிஜி ரெஜிஸ்டர் பண்ணாங்களாமா. அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நில்லுன்னு வர வாய்ப்பு இல்லை, அது நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலிட் பண்ணிட்டு எகெயின் ஒரு டைம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கோடு வந்து வரும். இன்டகிரேட்டட் கோர்ஸ் சார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போகணுமா இல்லை கரெக்ஷன் பண்ணால் முடியுமா, எனி ஐடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எனி ஐடியா அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு எகெயின் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லையா அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை போய் அந்த கோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் வந்து புதுசாக அந்த கோர்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பழைய அந்த நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண நம்பரில் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த சிலபஸ் நீங்கள் ஆட் பண்ண டேட்டு மட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பாலா எம்பையர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
டேட்டா பர்த் சேஞ்ச் பண்ண முடியல, என்ன பண்ணுறது? ஓகே ப்ரோ, டேட்டா பர்த் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது, நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தான் ப்ரோ போய் ஆகணும். ஓகேவா? இது நான் புரியல ப்ரோன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. டேட்டா பர்த் சேஞ்ச் பண்ணணும், எப்படி பண்ணுறது? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கேட்டால் ஹெல்ப் பண்ணுவாங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்டிங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 200 or 100 rupees வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்டோட டேட்டா பர்த்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த கரெக்ஷன் ஆனாலும் நீங்கள் அங்கே போய் பண்ணிக்கலாம். மொத்தமாக உங்களுடைய என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹவு டு சேஞ்ச் அனதர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அது உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஆனால் அதுக்கான வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த சண்டே வந்து உங்களுக்கு கம்பல்சரி நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறேன். உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு மட்டும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதை பார்த்தீங்க அப்படின்னா மூவி கிங் ஆப் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆன்லைன் மணி ஆப் போட்டிருப்பேன், அது ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா வந்திருக்கும். ஓகே, தனுஷ்ராஜ் நாகராஜன் ப்ரோ பிஇ மெக்கானிக்கல் ஆட் பண்ணால் பேஜ் த்ரோ பண்ணுது. ஓகே ப்ரோ, ஆல்ரெடி வீடியோ அப்லோட் செக் இட் இன்ஜினியரிங் வீடியோ. ஓகே, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இதுக்கான வீடியோஸ் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டை தனியாக போட்டுருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, நீங்கள் இன்ஜினியரிங் வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து நீங்கள் தனியாக தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ஏற்கனவே நீங்கள் 10th 12th பதிவு பண்ணியிருப்பீங்கன்னா அதோட நீங்கள் இதை ஆட் பண்ண முடியாது. தனியாக இதுக்குன்னு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான வீடியோஸ்க்கான லிங்க்கை வந்து என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பி சரண் ராஜன் அப்படிங்கிற என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரோ எஸ்எஸ்எல்சியில் மீடியம் இங்கிலீஷுக்கு பதிலாக தமிழ்னு கொடுத்துட்டாங்க. அதை சேம் ப்ரொசீஜரில் மாடிஃபை கொடுத்தேன், பட் சேஞ்ச் ஆகலை, என்ன ப்ரோ பண்ணுறது? ப்ரோ இவர் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு சென்ட் திஸ் வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்துருக்கேன். ஓகே, அவருக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு தான் போய் ஆகணும். அதனால் நீங்கள் வந்து மற்ற யூடியூப் சேனலில் மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து டேரெக்டாக சேஞ்ச் பண்ண வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் ஒரு 100 ரூபா கொடுத்து செலவானாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் மாற்றிடுங்க. ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக நம்ம மாற்றலாம் அப்படின்ட்டு மாற்றுவோம். ஆனால் அது ஏதாவது ஒரு இடத்துல எதாவது காமிக்கும். அப்போ வேறு விஷயம் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அது வந்து கன்ஃபார்ம் எதாவது சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து போயிடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தீபா சவுந்தரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெறும் ப்ரோன்னு அனுப்பிடுறாங்க. டெல்மின்னு கேட்டேன், ஆனால் அவங்க எந்த ரிப்ளைமே சேஞ்சஸ் பண்ணல. ஆனால் மீடியம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து நம்மளுக்கு ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. சரி, ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.